ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கக்கூடிய இந்த ஒரு அழகான நிகழ்ச்சி. ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் நிறைய டைம்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு சூப்பரான நிகழ்ச்சி வந்து நம்மளோட பீமா ஜுவல்லரி எஜுகேஷன் ஓரியன்டாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஸ்காலர்ஷிப் ரொம்ப அழகாக வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஸ்பெஷலாக இந்த ஃபவுண்டர்ஸ் டேஸில் வந்து 120th ஃபவுண்டர்ஸ் டேஸில் வந்து நம்ம பீமா ஜுவல்லரி வந்து இந்த அழகான ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகி ஸோ ரொம்ப அழகாக இன்ட்ரெஸ்டோடு வந்திருக்காங்க. இப்போ அந்த ப்ரோக்ராம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். என்ன சார் மார்னிங் ஒரு வைப் இல்லாமல் இருக்கீங்க எல்லாரும்? ஸ்டூடெண்ட்ஸும் சரி. வணக்கம், நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? என்ன சொல்லி வீட்டில் கூட்டிகிட்டு வந்தாங்க? ஏன்னா இன்னைக்கு சண்டே வேறு. சண்டேனாலே நம்மளுக்கு என்ன டேன்னு தெரியும். அந்த டைமில் எங்களை காலையிலேயே கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கீங்கன்னு எல்லாரும் நினைப்பீங்க, அப்படி தானே? யாரெல்லாம் நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? யாரெல்லாம் நினைக்கிறீங்க? வீட்டில் திட்டுவாங்களா? ஸ்மைல் பண்ணலாமே, எல்லாரும் அழகாக இருக்கீங்க. யாருமே ஸ்மைல் பண்ண மாட்டிங்களா? ஓகே, ஸோ எல்லோரும் நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் நீங்களே ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுத்துக்கலாமா? பீமா ஜுவல்லரி மூலயமா உங்களை இங்கே நாங்கள் பார்க்குறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. நெக்ஸ்ட்டு என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரே படிப்பு பற்றியாக கேட்டாச்சு இல்லையா? ஸோ அவங்களையும் கொஞ்சம் நம்ம ஜாலியாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சந்திரவேணி நீங்கள் தான், பயப்பட வேண்டாம். நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எஜுகேஷன் ஓரியன்டாக ஓகே. ஸோ ஃபன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும்? சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட யாரும் கேட்க வேணாம், பேரண்ட்ஸ்டே கேட்கலாம். எங்கே இருக்காங்க சார்? உங்கள் பொண்ணுக்கு என்ன சார், அதாவது படிப்புலாம் ஓகே, நெக்ஸ்ட் ஏதாவது சாங் பாடுவாங்க, இல்லை டான்ஸு, கவிதை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ட்ராயிங், பாட்டு பாடுவாங்க. இதுதான் சார் நாங்கள் இது ரீல்ஸு. சரி, இப்போ ஒரு ரீல்ஸ் எடுத்துடலாமா? அப்போ பாருங்க சார், பயந்துகிட்டே இருக்காங்க. பேரண்ட்ஸ் இருக்காங்கண்ணா? ஓகே, இங்கே வாங்க, ஓட வேண்டாம், வாங்க. எல்லாம் ஓடுறதுலே இருப்பீங்க. எங்களுக்காக ஒரு ஃபியூ லைன்ஸ் அம்மா அப்பா பற்றி, அம்மா அப்பாக்காக பாட மாட்டிங்களா? என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்? பக்கத்தில் வாங்க. பயமா இருக்கா? ஸ்கூலில் இப்படி தானே இருப்பீங்க? ஃபியூ லைன்ஸ் எங்களுக்காக. ஓகே சார், பரவாயில்ல. லாங்குவேஜ் எங்களுக்குலாம் ப்ராப்ளமே இல்லைல்ல? பரவாயில்லையே, எனக்கு தெலுங்கு தெரியும். நீங்கள் பாருங்க, வாங்க வாங்க, ஒரு 2 லைன்ஸ் சார். ஸ்கூலில் எப்படி இருப்பாங்க? ஃபியூ லைன்ஸ் எல்லாருமே வாங்க. மறந்துடுச்சா? சரி, ப்ரிப்பேர் ஆகிட்டு வரீங்களா?
இல்லை இப்போ உங்களுக்கு 5 minutes டைம் தரேன், ப்ரிப்பேர் ஆகிட்டு வரீங்களா? ஒன்றும் ஆகாது. என்ன சாங் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. 6 ஸ்ரீராம் பார்த்தீங்களா, எப்படிப்பட்டவரோட சாங்கை வச்சுட்டு நீங்கள் பாட மாட்டேன்னு சொல்கிறீங்க. ஸோ 2 லைன் எங்களுக்காக. எனக்கு எதுவுமே வரல இப்போ. சரி, 6 ஸ்ரீராமோட ஏதாவது சாங் சொல்லுங்க பார்ப்போம். ஓகே. அந்த சாங் உங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறீங்களா? நம்பணுமா நாங்கள்? சார் பாடுவாங்க தானே வீட்லேயே? வாங்க. சரி, லைன்ஸ் யோசிச்சுக்கோங்க. யாரு கூட? ஏன் கூட எல்லாரும் ஓடிடுவீங்க. பரவாயில்லையா? அங்கே பாருங்க. பரவாயில்ல, நீங்கள் ஃபியூ லைன்ஸ் மட்டும் எங்களுக்காக. இல்லை, என் கூட சேர்ந்து பாடுங்க. சரி, யார் பாடலான்னு சொல்லுங்க உங்க கூட சேர்ந்து. என்னையே தவிர என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க யாருமே, சரியா? உங்க கூட யாரும் சேர்ந்து பாடுற மாதிரி வந்திருக்கா? அம்மாவுக்கு கூப்பிடலாமா? அப்பாவுக்கு கூப்பிடலாமா? லிரிக்ஸ் தெரியாதா? ஹம்மிங் போட சொல்லட்டுமா? வாங்க சார், இங்கே பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட அப்பா வச்சுக்கிட்டு கிளாப் பண்ணுங்க. இங்கே வாங்க, முன்னாடி வாங்க. ఓకే ఒక లోకం నువ్వే, లోకంలోన దీపం నువ్వే, దీపం లేని వెలుతురు నువ్వే, నాకే అంటావే ఎకాయకి కోపం నువ్వే, కోపంలోన దీపం నువ్వే, దీపం లేని వెలుతురు నువ్వే, ప్రాణానిలా వెలిగించావే. சூப்பர். பாத்தீங்களா, அப்பா வந்தோடனே அந்த இது வந்துருச்சு. அப்பாக்காக தெரிஞ்ச 2 லைன் மட்டும் தமிழ் பாட்டு பாடுவீங்களா? 2 லைன். கொஞ்சம் எங்களுக்காக முன்னாடி வரீங்களா? மைக் அதுக்கு மேல வர மாட்டேங்குது. தமிழ்ல என்ன மேடம், சார் வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்றாரு, நீங்க போதுங்கிறீங்க. தமிழ்ல தெரியாம போறோம். பாடியா தமிழ் தேவதை சொல்றியா? சூப்பர் சார். தமிழ் தேவதை எனக்கு தெரியும். என்ன பாட்டு கேட்டுட்டு வந்து நம்ம வீட்டுக்கு கேட்டு வந்து பாடுவோம். சரி சார், இதுவே பண்ணதே ரொம்பவே சூப்பராக பண்ணாங்க. இன்னொரு வாட்டி கை தட்டலாமா? தேங்க்யூ ஸோ மச் சந்திரவேணி. இப்போ அடுத்தது எல்லாருமே நினச்சிட்டு இருப்பீங்க, ஐயோ நம்மளை கூப்பிட்டு ஏதாவது சொல்லுவாங்களே அப்படின்னு. நீங்கள் பண்ணலைன்னா அவங்க பேரண்ட் பண்ணணும். பிரீத்தி வாங்க. போச்சுடா அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிரீத்தி? டிராயிங். எது நம்மளால இப்போ பண்ண முடியாதோ அதை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட பொண்ணு. சாங் தெரியுமா? இல்லை டான்ஸ் பண்ணுவீங்களா? டான்ஸ் வராது. சாங் பாடலாம். யார் கூட வந்தீங்க? அம்மா அப்பா அம்மா கூட. நீங்களே பாடிடுவீங்களா இல்லை அவங்க சப்போர்ட்டுக்கு நிற்கணுமா? சப்போர்ட்டுக்கு வாங்கம்மா, யாராவது வாங்க சப்போர்ட்டுக்கு. வாங்க மேடம், நீங்கள் வந்தால் தான் எங்கள் லிரிக்கே வருமா, அப்படி தானே? என் வாய்ஸ் கேவலமாக இருக்கும், எங்கள் அம்மா நல்லா பாடுவாங்க. சூப்பராக பார்த்தீங்களா, எப்படி போட்ட பொண்ணு. எங்கள் அம்மாவே கூப்பிட்டு வந்து நான் வேணா பாட வைக்கிறேன். சரி மேடம், நீங்கள் சப்போர்ட்டுக்கு நிற்பீங்களா? நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ஜீவாம்மா. 2 பேரும் சேர்ந்தே பாடுங்க. வாங்க, எது வேணாலும் பாடுங்க. சாமி பாட்டு பாடினாக்குள்ள எல்லாம் இங்கே உட்காந்து தியானம் பண்ணவும் ரெடியாக இருக்கும். பாடுங்க. சாமி பாட்டா? நல்லா குத்து சாமி பாட்டா பாடுங்க. யார் தூங்குவா? அம்மா எடுத்து விட்டா பொண்ணு பிக்கப் பண்ணிப்பாங்களா? இல்லை, நீங்கள் எந்த சாங்னு சொன்னீங்கன்னா அம்மா அதை உடனே டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவாங்க. பரவாயில்ல பாருங்க, அதுதானே எல்லாருக்கும் இப்போ வேணும். காலையில் லேசியாக இருக்குல்ல அப்படியே. எனக்கே தூக்கம் வருது. ஓல்டு சாங் நல்லா பாடுவாங்களா? யார் சார்? மேடமா? நீங்களும் வரணுமா சார்? அவங்களே பாடிப்பாங்களா? சரி, நீங்களே பாடுங்க. ஓல்டு சாங் பாடுவீங்களாமே? சாங் தான் பாடுவேன். பாடுங்க, பரவாயில்ல. இப்போ எல்லாருக்கும் மார்னிங் வைப் அது தானே வேணும். வைப் அதானே வேணும். பாடக்கூடாத பாட்டா? அந்த பாட்டெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறீங்க? அப்படியா? பாடுங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ளீஸ். வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா, ஆடும் சாக்குல சைக்கிள் கேப்புல கீட்டுக்குடி போடலாமா. அதுக்கு மேலே ரிலிக்ஸ் தெரியாது. பரவாயில்ல, இது வரைக்கும் பாங்கினது. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் பிரீத்தி. நெக்ஸ்ட்டு நம்மளா அப்படின்னு ஸ்வேதா உட்காந்துருக்காங்க. வாங்க ஸ்வேதா. யார் கூட ஸ்வேதா? மம்மி கம் ஹியர். வாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? பாடுவீங்களா? அம்மா பாடுவாங்களா? பாடுவாங்க.
வாங்கம்மா, நீங்கள் தான் முன்னாடி வரணும். வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட்டு சார், பேரண்ட்ஸ் தான் இப்போ. என்ன சார் உங்களுக்கு நீங்களே கை தட்டாமல் இருக்கீங்க? பேரண்ட்ஸ் தான் கெத்துங்கிறேன். மேடம் லிரிக் பார்த்துட்டு வரீங்களா? உங்கள் பொண்ணை பார்த்து நீங்களே சொல்லுங்கள். யாரோ வீடியோ எடுத்துகிட்டு இங்கே ப்ளே பண்ணி பார்க்குறீங்க. பாருங்கள் சார், பரவாயில்ல. டான்ஸ் சூப்பர் சார். இதுதான் எதிர்பார்த்தோம். எல்லாருமே காலையில் ஒரு டான்ஸை போட்டால் எப்படி இருக்கும்? என்ன பாட்டுக்கு சார் ஆடுவாங்க? என்ன பாட்டுக்கு மேடம் ஆடுவாங்க? இங்கே வாங்க சொல்லுங்கள். எந்த பாட்டு போட்டாலும் ஆடுவாங்களா? சோதனை மேல் சோதனை போடுங்க. நம்மளோட ஃபீலிங் இப்போ அதுதான் இருக்குது. இப்படி கூப்பிட்டு நம்மளே பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாட்டு போடலாமா? நீங்களே சொல்லுங்கள். உங்கள் பொண்ணு எந்த பாட்டுக்கு சூப்பராக ஆடுவாங்க? குத்து பாட்டு போட்டுமா இல்லை எப்படி? சொல்லுங்கள். எங்ககிட்ட எல்லாமே இருக்குது. குத்துப்பாட்டு இருக்குது, வெஸ்டர்ன் இருக்குது. என்ன சார் ஓகே தானே? எந்த பாட்டு வேணாலும் போடுவீங்களா? எந்த ஆக்டர் ரொம்ப பிடிக்குங்க? வாங்க இங்கே வாங்க. உங்கள் கூட கூட சேர்ந்து ஆடுறதுக்கு யார்? என்னை பார்க்காதம்மா, என்னை பார்க்கவே பார்க்காதீங்க யாரும். என்ன பாட்டு பாடுவீங்களா? இப்போ அம்மா பாட வச்சிடலாமா? அம்மா பாடுவீங்களா? டான்ஸா பாட்டா? சாரி, டான்ஸா பாட்டா? கரெக்ட் தான். டான்ஸா பாட்டா? நீங்கள் சொல்லுங்கள், யார் மெஜாரிட்டின்னு பார்ப்போம். டான்ஸா பாட்டா? டான்ஸ். நேயர்கள் மக்களோட விருப்பம் டான்ஸ். ஓகேவா? இல்லையா? சும்மா ஆடுறா. சூப்பராக இருந்தீங்க. உங்களை எங்கே நான் வேறு லெவலில் கொண்டு போகலான்னு இருக்கேன். இங்கே பாருங்க, எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. அவங்க ஆடிடுவாங்க. ஆடுங்க, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஆடுங்க சார், போடுங்க சார். பாட்டு போட்டால் தானே சார் வைப் ஆகும். எந்த ஆக்டரு? இங்கே வாங்க. எந்த ஆக்டர் பிடிக்கும்? எப்படிப்பட்ட எப்படி வளர்த்துருக்கங்க பத்திய பார்ப்போம். ஆக்டர் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லையா? சரி, நெஞ்சே வலிக்குது. ஆம்புலன்ஸ் சொல்லியே மாமா. ஸ்வேதாவோட நேரம். சீஃப் கெஸ்ட்லாம் வந்துட்டாங்களா? அதனால உட்காந்துக்குங்க. எப்படி கையெடுத்து கும்பிட்றாங்க பார்த்தீங்களா? நல்ல நேரம். அப்படிதானே ஸ்வேதா? ஓகே, நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அப்போ எல்லாரும் நினைப்பீங்க இன்ன வரைக்கும் இப்போ ஸ்டார்ட்டே ஆகலையா? ஸோ 1 செகண்ட் உங்கள் எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நம்மளோட பீமா ஜுவல்லரியோட 120th ஃபவுண்டர்ஸ் டே அண்ட் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப்பும் டேவும். ஸோ ரொம்ப அழகாக நம்மளோட பீமா ஜுவல்லரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் பீமா ஜுவல்லரி. 1 செகண்ட் கிளாப் கொடுக்கலாம். ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னாலே தூண்கள் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே இருந்தால் தான் அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கான சீஃப் கெஸ்ட் நம்ம இப்போ வந்தாச்சு. நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டியிலேருந்து டாக்டர் யாத்ரா மேம், ப்ளீஸ் கம். ஓகே, ஜெரிடா மேம் அண்ட் தென் நம்ம டாக்டர் சுபா மேம், ப்ளீஸ். கொஞ்சம் க்ளோஸாக அப்படியே ஸோ தேங்க்யூ ஸோ மச் 2 பேரும் வந்ததுக்கு. நம்மளோட ஸ்டூடெண்ட்டோட எதிர்காலம் வந்து அவங்களோட படிப்பில் தான் இருக்குது. அது சம்மந்தமாக அந்த ஸ்காலர்ஷிப்பை வழங்குறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம தமிழ் தாய் வாழ்த்தோட நம்மளோட ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடங்கள் திருநாடும் தமிழனே உன் சீரிழமை திறந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை குத்துவிளக்கு ஏற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாங்க மேம்.
ஸோ நம்மளோட தனபால் சார் வந்து வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட்டையும் பற்றி தென் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம்மளுக்காக வெல்கம் பண்ணுறது. எல்லோருக்கும் வணக்கம். பீமா ஜுவல்லரி இப்போ ஆல்ரெடி இங்கே திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஆகஸ்ட் 31 வந்ததுன்னா 2 வருஷம் ஆகுது. ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியுமா வந்துருக்கீங்க? எல்லாத்துக்கும் தெரியுமா திருச்சியில் பீமா ஜுவல்லரி அப்படி இருக்குன்றது தெரியுமா? தெரியும். ஆனால் டோட்டலாக வந்து 100 இயர்ஸ் இருக்குது. 1925 ஆரம்பித்து இப்போ 2025 வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. டோட்டலாக வந்து 70+ ஷோரூம் அக்கௌண்ட் இந்தியா ப்ளஸ் அதர் கண்ட்ரி எல்லாத்துலேயுமே பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் மற்றபடி சோசியல் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கான்ட்ரிபியூட் பண்ணி செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இப்போது இது உங்களோட சின்ன சின்ன முயற்சி, இப்போ எல்லாருமே படிச்சுட்டு இருக்கீங்க. சின்ன சின்ன முயற்சியில் பீமா ஜுவல்லரி மூலியமா சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஊக்கமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே சக்ஸஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகணும். நீங்கள் பெரிய ஆள் ஆகி எங்களோட சின்ன ஒரு நினைப்பு உங்களுக்கு இருக்க போகையில் அது எங்களுக்கு ஒரு நன்றியான ஒரு தருணமாக இருக்கும். அதனால் நீங்கள் இன்னும் மேலும் மேலும் வளரணும். அதுக்கு எங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு சப்போர்ட் இது. அதனால் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் இன்னும் வந்து ஒவ்வொரு துறையிலையுமே பெரிய ஆகணுன்றது பீமா ஜுவல்லரி மூலியமாக எங்களோட வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாத்துக்கும் ஹார்ட் பண்ணுறதுக்கு எங்களோட கஸ்டமராக இருக்கட்டும், எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்களாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா யூனிவர்சிட்டியோட சோசியல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேடமோட கைடன்ஸில் நிறைய பேர் கிளியராக இருக்காங்க. அந்த மாதிரி எங்களோட ஒரு வழிகாட்டியாக மேடம் ஜெரிடா மேடம் சீஃப் கெஸ்டாக இருக்காங்க. அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் மேடம். சேம் அதே மாதிரி பாரதிய ஜனதா யூனிவர்சிட்டி நம்ம அந்த லேடிஸ் அவங்களோட டிபார்ட்மெண்ட் இது மேடம் சுபா மேடம், அவங்களையும் வரவேற்கிறோம் மேடம். அந்த அப்புறம் எஸ்ஆர்ஜி காலேஜ் மேடம் இந்திரா மேடம், அவங்களையும் வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி. எல்லாருமே கரெக்டான டைமிங் வந்துருந்தீங்க. எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோம். சரியா? ஃபுல் சப்போர்ட்டு. கண்டிப்பாக படித்து இன்னும் நல்லா பெரிய ஆள் ஆகணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் தனபால் சார். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை நம்ம இப்போ வந்து கௌரவப்படுத்தக்கூடிய தருணம் இது. பாரதாசன் யூனிவர்சிட்டியிலேருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் உமன் ஸ்டடீஸ்லேருந்து சுபா மேமை கௌரவப்படுத்துறதுக்காக அழைக்கிறோம் பீமா ஜுவல்லரியிலேருந்து. பாரதாசன் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் ஒர்க் டாக்டர் ஜெரிடா மேமை கௌரவப்படுத்துகிறோம். பாருங்க அப்படியே SRC College Department of Economics SRC College Department of Economics Indrani Mama கௌரவப்படுத்துறோம்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச். தென் நெக்ஸ்ட் மேம், எங்களுக்காக ஃபியூ வேர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜெரிடா மேம் எங்களுக்காக ஃபியூ வேர்ட்ஸ். So, very pleasant good morning to one and all gathered here. இந்த ஒரு சண்டேயாக இருந்தாலும் இவ்வளோ பேரை இங்கே மீட் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ் அன் அகடமிஷியன் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். We are eager to see the parents and the children here. So, பெண்கள், அதுவும் நிறைய கேர்ள்ஸ் இருக்கு, இது ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் இல்லைங்களா சார் இந்த ஸ்காலர்ஷிப். பெண்கள் படிக்கிறது வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றது வந்து இந்த தலைமுறை வந்து அது உணர்ந்திருக்கு. இப்போது first of all, I should thank Bima Jewellers for inviting me to be one of the chief guests. I came to know this Bima Jewellers through my husband because அவங்க தான் நிறைய சொல்லுவாங்க Bima Jewellers அவங்க ஹோட்டலுக்கு போகும்போது இங்கே வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ Bima Jewellers is associated with the Department of Social Work, Bharathidasan University. எங்களோட எல்லா ஈவெண்ட்ஸ்க்கும் they support us, they sponsor us and they contribute for the welfare of the students. அங்கேயுமே எங்கள்கிட்டயுமே நிறையா பிள்ளைங்க இருக்கிறாங்க, கஷ்டப்பட்ட பிள்ளைங்க. ஸோ எங்கள் துறையில் வந்து பார்த்திங்கன்னா we teach social work. இந்த கோர்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும். இப்போ எல்லாருமே வந்து ஒரு மாயமான ஒரு உலகத்தில் இருக்காங்க. 12th முடித்தோடனே எல்லோரும் வந்து மெடிசன், என்ஜினியரிங் அப்படி போகணும்னு நினைக்கிறாங்க நிறைய. பட் இந்த மாதிரி டவுன் டு அர்த் கோர்சஸ், லைஃப் ஸ்கில்ஸ் கோர்சஸ், லைஃப் சயின்ஸ் கோர்சஸ்ன்னு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் ஒர்க் கோர்ஸு நான் 92-94 நான் படிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா. அப்போ படித்ததுனால தான் இப்போது எங்கள் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு துறை தலைவராக, ஒரு ப்ரொஃபஸராக, ஒரு முனைவராக என்னால் ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அட் திஸ் பாயிண்ட் ஐ ஜஸ்ட் திங்க் அபவுட் மை பேரண்ட்ஸ் ஆல்சோ. அன்றைக்கி என்னோடய பெற்றோர் என்னை படிக்க வைக்கலன்னா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. ஸோ நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுத்தாங்க. ஒன்லி எஜுகேஷன் they gave. We are 4 in the family. அப்போ ஒருத்தவங்க தான் ஏர்னிங் மெம்பர். பட் நல்ல ஒரு எஜுகேஷன், நல்ல ஸ்கூல், நல்ல காலேஜ், நல்ல ஒரு படிப்பு எங்களுக்கு கொடுத்தாங்க. டாக்டரேட் படிக்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நவ் we are happy. ஸோ பெண்களுக்கு படிப்பு ரொம்ப அவசியம். அதுவும் வந்து நீங்கள் படிக்கிற விஷயம் எது தேர்ந்தெடுத்து படிக்கணும், எந்த கோர்ஸ் படிக்க போகிறோம். இப்போது வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா என்னோட நிறைய வந்து பிகாம் நான் குறைச்சி மதிப்பிடலை, அந்த மாதிரி படித்தவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கல. என்னோட நல்லா படிப்பாங்க அவங்களாம். பட் ஸ்டில் த சாய்ஸ் ஆஃப் கோர்ஸ். அதே மாதிரி எங்கள் துறையில் வந்து மேடம் சொல்லுவாங்க ஜெண்டர் ஸ்டடீஸ்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் குறைஞ்ச அளவில் படிப்பாங்க. பல்கலைக்கழகங்களில் பார்த்தீங்கன்னா ஃபீஸு ரொம்ப கம்மி, குறைஞ்ச அளவில் படிப்பாங்க. ஆனால் படித்த மாணவர்கள் எல்லாம் நல்லா ஷைன் பண்ணுவாங்க. இப்போது இந்த வருஷம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 வருஷமாகவே எங்களுக்கு வந்து 40+ அட்மிஷன்ஸ் மாஸ்டர்ஸ் லெவலில். நாங்கள்லாம் மாஸ்டர்ஸ் லெவல் தான் வச்சுருக்கோம். ஸோ 40+ நாங்கள் 40 தான். பட் ஆனால் வந்து மாணவர்கள் எங்களை வந்து அணுகுனதுனால நாங்கள் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் 10 seats போட்டிருக்கோம். பட் த ஃபீஸ் இஸ் வெரி லெஸ் இன் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இன் ஆல் கோர்சஸ். அதுவும் இல்லாமல் இந்த சோஷியல் சயின்ஸ் கோர்சஸ் அதில் நிறைய பேர் பெண்கள் தான் படிக்கிறாங்க, பசங்க ரொம்ப கம்மி தான். we give lot of முன்னேற்ற நிறைய வந்து லைஃப் ஸ்கில்ஸ் மெசேஜஸ் கொடுப்போம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, வித் அ ஷார்ட் நோட், கேர்ள்ஸ் ஷுட் ஸ்டடி. பசங்க இன்றைக்கே வந்து பர்மிஷன் கேட்டு நாங்கள் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஸோ எல்லா துறையிலும் இது நல்லா நடக்கும். ஸோ படிப்பு ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் அவளுக்கு ஒரு கிரீடம்னு நான் சொல்லுவேன். தட்ஸ் அ க்ரௌன் டு அ கேர்ள். படிப்பு இருந்து நல்ல ஒரு பொசிஷன் வந்தீங்கன்னா யூ கேன் பி த குவீன் ஆஃப் த ஃபேமிலி. Queen of the family, and that is my living witness too. But at the same time we have to be very disciplined. இப்போ ஒழுக்கங்கள்னு சொல்கிறாங்கல்ல, அதையும் நம்ம பெண்கள் எப்பயுமே பார்க்கணும். இப்போது நான் இப்போ ஒரு பல்கலைக்கழகத்தில் வேலை செஞ்சாலும் நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன்றதை என் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு தான் போவேன். நான் இப்போ வந்து இங்கே வரேன் அப்படின்னும் போது எப்படி நீ போவ, இது பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பெண்கள் தெரிஞ்சுக்கணும். யாரோட வேணாலும் எப்படி வேணாலும் எந்த டைம் வேணாலும். பட் நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு 6-7க்கு மேலே we don't work. பிகாஸ் எங்களோட யூனிவர்சிட்டி ஒர்க் எப்படி பார்த்தீங்கன்னா 24/7. அதுவும் விமென் ஸ்டடீஸ் துறையாக இருக்கட்டும், சமூக பணித்துறையாக இருக்கட்டும். ஏன்னா we are working for the welfare of the community.
இப்போ அடுத்து எங்களுக்கு ரூரல் கேம்ப் ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் ப்ரோக்ராம். நேற்று நான் ஆஃப்டர்நூன் மார்னிங் ஒரு ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணேன். காஜாமலை லேடிஸ் அசோசியேஷன் சொல்லிட்டு டி அடிக்ஷன், ஆல்கஹால், ட்ரக் அப்யூஸ் அங்கே அப்படி இருந்தவங்களை வந்து அங்கே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு சேர்ப்பாங்க. 21 நாள் அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்தவங்க வந்து வி கால் இம் as AA குரூப், ஆல்கஹால் அனானிமஸ் குரூப். எவ்வளோ லட்சக்கணக்கான பிள்ளைங்க அந்த படிப்பை படிச்சுட்டு வெளியே வருவாங்க ஒரு வருஷத்தில். ஆனால் இந்த மாதிரி ரொம்ப பிரபல்யமாகாத படிப்பை நீங்கள் படிச்சுட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஸ்பெஷல் டிசிப்ளின்ஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. டிஎன்பிசியாக இருக்கட்டும், மற்ற சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஆகட்டும். எங்கள் படிப்புகளை படிக்கும்போது சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹையர் அம்பிஷன் வச்சுக்கணும். நீங்கள் சும்மா வந்து எப்பயுமே படிக்கிற படிப்பை காட்டிலும் டிஃப்ரெண்ட்டான படிப்பு, ஒரு நல்ல ஒழுக்கம், பெற்றோருக்கு கீழ்ப்படிதல், ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிதல், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தாலே டெஃபினட்டாக நீங்கள் வந்து யூ வில் ட்ராவல் கிரேட் ஹைட்ஸ், நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் வரும் அப்படின்றது உண்மை. அது நான் என் வாழ்க்கையில் கண்ட ஒரு பெரிய ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன். என்னோட பிள்ளைங்களையும் நான் அந்த மாதிரி ஒரு விதத்தில் தான் வளர்த்த 2 பொம்பளை பிள்ளைங்களையும் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, நல்லா படிச்சிருக்காங்க, ரொம்ப நிறைய படிச்சிருக்காங்க. இப்போது லோன் வச்சு தான் அவங்கள படிக்க வச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க they are repaying the loan. ஸோ எனக்கு வந்து அந்த பேமெண்ட் வந்து இப்போ பேர்டனாக இல்லை. ஸோ பேரண்ட்ஸ் வந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது படிப்பில் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆர்னமெண்ட்ஸ் கொடுத்தாலும், எவ்வளோ தான் நீங்கள் அவங்களுக்கு இப்போ ஒரு கேஸ் நம்ம ரொம்ப பிரபல்யமாக ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, எல்லாரும் பேரண்ட்ஸ்க்கும் பொம்பளை பிள்ளைங்களை வச்சுருக்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் இது ஒரு அவேர்னஸ். அது நீங்கள் கூட கொடுக்குற ஆர்னமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கூட ஒரு அசர்ட் தான். அது அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாமல் கஷ்டப்படுற சூழ்நிலையில் அவங்க யூஸ் பண்ணிக்கிறதா. பட் அதுவே பிரதானமாக இருக்கக்கூடாது. பட் ஸ்டில் நம்மளோட கலாச்சாரம் அப்படி தான். அதனால் பெண்களுக்கு அதை காட்டிலும் படிப்பு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த தருணத்தில் வந்து பீமா ஜுவல்லர்ஸ் அந்த ஒரு ஸ்காலர்ஷிப்பை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. பிகாஸ் தெர் ஆர் வெரி ஃபியூ ஆர்கனைசேஷன்ஸ் இந்த மாதிரி கார்ப்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து செய்கிறவங்க. நிறைய கம்பெனி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க மல்டி மில்லியனர் ஆகணும்னு தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சமூக சேவையில் படிக்கிற பெண்களுக்கு ஊக்கத்தொகையாக கொடுக்கணுன்றது இருக்க மாட்டாங்க. ஸோ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ தேங்க் பீமா ஜுவல்லர்ஸ் ஆல்சோ ஃபார் திஸ் இனிஷியேட்டிவ், கம்யூனிட்டி இனிஷியேட்டிவ். அண்ட் இதை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள் நீங்கள் எல்லோரும் வந்து இதை வந்து சிறப்பாக பயன்படுத்தி நல்ல மார்க் வாங்கியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லணும். எந்த கிளாஸ் நீங்கள்லாம் 10th standard 11th standard நாங்கள் நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு கம் அண்ட் டெல் தெம். பிகாஸ் அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஊக்கமாக இருக்கும். அடுத்த வருஷம் அவங்க இன்னும் நிறைய ப்ரமோட் பண்ணுறதுக்கு, நிறைய கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த வாய்ப்பை அளித்த பீமா ஜுவல்லர்ஸ் தனபால் சார் அவர்களுக்கும் அவங்க டீமுக்கும் நன்றியை சொல்லுங்கள். நம்மளோட பாரதிதாசன் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் ஒர்க்லேருந்து நம்மளுக்காக டாக்டர் ஜெரிடா மேம் வந்து இவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக கொடுத்தாங்களே ஸ்பீச். எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அதனால இனிமேல் ஃபாலோ பண்ணி லேர்ன் பண்ணி எப்படி வரணுமோ அந்த மாதிரி குழந்தைங்கள பேரண்ட் தான் கொண்டு வரணும். ஓகே, இவ்வளோ அழகாக சொன்ன நம்மளோட ஜெரிடா மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்மளுக்கு சேம் அதே மாதிரி நம்மளோட பாரதிதாசன் யூனிவர்சிட்டியிலேருந்து ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் உமன் ஸ்டடீஸ்லேருந்து சுபா மேம் எங்களுக்காக ஃபியூ வேர்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். திருப்பி சொல்ல மாட்டிங்களா? ஆனால் நமக்கு நிறைய நேரத்தில் என்னென்னா அமைதியாக இருக்கதே ரொம்ப பெரிய நாகரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ வளர்ந்துட்டு இருக்கிறது தப்பு இல்லையா? நம்ம திருப்பி பேசணும். பேசுகிறதுல அதாவது என்ன சொல்கிறது, 6th சென்ஸ்லேருந்து 5th சென்ஸ்லேருந்து 6th சென்ஸ் எப்படி டிஃபர் ஆகுது, எப்படி வேறுபடுது? நம்ம வந்து என்ன சொல்கிறோம், பகுத்தறிகிறோம். நம்ம பகுத்தறிஞ்சு அதுக்கு வந்து பதில் அளிக்கிறோம் இல்லையா? இப்போ அதை நம்ம திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். குறிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா, பேசுகிறத வந்து வாயாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்ல தேவை கிடையாது. பேசுகிறது என்னென்னா இன்னொரு கருத்துக்கு மறு கருத்தை நம்ம வந்து பதிவு செய்கிறோம். கருத்து பரிமாற்றம், வாயாடுறது கிடையாது, அது கருத்து பரிமாற்றம். நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோங்கிறதே சொல்லாமல் விடும் பொழுது தவறான முடிவுகளுக்கு மற்றவங்க எடுத்துக்கிறதுக்கு நமக்கு வந்து அது காரணமாயிடும். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும், மகளிரியல் துறைன்னு ஒரு துறையா, அதில் போய் என்ன படிப்பாங்க அப்படின்னு யோசிப்போம்.
கிட்டத்தட்ட இந்த பட்டப்படிப்பு வந்து நீங்கள் உயர்கல்வியில் தான் இருக்குது, பிஜி அப்புறம் ரிசர்ச்சில் இருக்குது. இன்றைக்கி 50 வருடங்களாக இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் பல நிலைகளில், அது ரிசர்வேஷனாக இருக்கலாம், இல்லை வந்து கல்வியாக இருக்கலாம், ஸ்காலர்ஷிப்பாக இருக்கலாம், இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய நான் முதல்வனில் இருக்கலாம், இல்லை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதியளிப்பு திட்டம் மாதம் மாதம் கவர்மெண்ட் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா உயர்கல்விக்கு அரசு பள்ளியிலே படிக்கிறவங்க. ஸோ அப்போ எவ்வளோ ஸ்காலர்ஷிப்பும் வந்திருக்கு அப்படின்னா அது அதுவாக ஏதோ கற்பனையாக வரல. இந்த துறைகள் வந்து இந்தியா முழுக்க பெண்களுக்காக, பெண் குழந்தைகள், பெண்களுடைய பிரச்சனைகளில் தொடர்ந்து அறிவுபூர்வமாக ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் என்ன பெண்களுக்கு என்ன தேவை என்பதற்கு அரசு வந்து சட்டங்களையும் திட்டங்களையும் உருவாக்குறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு கல்வி தான், ஒரு பட்டப்படிப்பு தான் மகளிரியல் துறை அப்படிங்கிறது. விமன் ஸ்டடீஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் விமன் ஸ்டடீஸ் சொல்லுவோம். இதில் மேடம் சொன்னது மாதிரி எல்லாருக்குமே ஒரு யூனிக்னஸ் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ஜெராக்ஸ் மாதிரியே போயிட்டுருக்கோம். பக்கத்து வீட்டில் இன்ஜினியரிங் படித்தா நம்மளும் இன்ஜினியரிங் படிக்கணும், பக்கத்து வீட்டில் நீட்டுக்கு போனாங்கன்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இருக்க தான் பெரிய அறிவு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாய்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு பிடிச்ச விருப்பமான துறைகளை நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கும்பொழுது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 10ஓட 11 இருக்கிறது கிடையாது, நம்பர் 1 இருக்கும் இல்லையா? அதுதான் திருப்பி நமக்கு வந்து நிறைய சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், திரும்ப அந்த மீடியாவில் சொல்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம வந்து அவுட்லுக்காக பார்க்குறோமே தவிர அது கிடையாது. நமக்கு வந்து அழகு என்பது எங்கே இருக்குது அப்படின்னா அறிவில் இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா நாலேஜ் இஸ் பவர்ஃபுல் அப்படிங்கிறாங்க. அறிவு தான் இந்த சமூகத்தில் எல்லாத்தையுமே உருவாக்கியிருக்கே தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது. நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கலாம், தமிழ்நாட்டில் தான் நிறைய பெண்கள் படித்தவங்க இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தான் முதல்ல யார் முதல் மருத்துவ பட்டதாரி இந்தியாவிலேயே? முத்துலட்சுமி ரெட்டிக்கு படிப்பு எப்படி கிடைச்சது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ பெண்கள் வந்து படிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு வலுவான ஒரு சமூக அமைப்பு அப்போ. ஆனால் அவங்க படிக்கணும்னு போராடினாங்க. அப்போ என்ன, பெண்கள் வந்து கல்லூரிகளுக்கு படிக்க வந்தால் ஆண்களுடைய கவனம் சிதறிடும் அப்படின்னு ஒரு தவறான மூட நம்பிக்கை. ஸோ கவனம் சிதறாமல் இருக்கிறது நம்மளுடைய விஷயம். அதில் யாருமே நம்மளை கவனத்தை திசை திருப்ப முடியாது. ஏன்னா நம்மளுடைய நோக்கம், செயல்பாடு சரியாக இருக்கும்போது நம்மளுடைய கவனம் வந்து எப்போதுமே சிதறாது, எந்த சூழ்நிலையிலையும் சிதறாது. அதனால என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு நடுவில் ஒரு ஸ்க்ரீனை போட்டு யாரையும் பார்க்காம டீச்சர் அங்கே நடத்துறது உங்களுக்கு காதில் மட்டும் கேட்கும். அப்படிதான் படித்தாங்க. அவங்க தான் முதல் மருத்துவர் இந்தியாவிலேயே. அவங்க தான் முதல் சட்டசபைக்கு, அப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஸோ அவங்க தான் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய வர்றதுக்கு காரணமாக இருந்தவங்க. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் யார் செஞ்சாங்க? முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிற ஒரு பெண் செஞ்சாங்க. அப்போ இது ரொம்ப முக்கியம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன ஏஐங்கிறோம், டெக்னாலஜிங்கிறோம். ஆனால் இன்றைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா யாரோ எப்படியோ பார்க்குறதுக்கு நம்மளை அழகுபடுத்திக்கிறது வாழ்க்கை அல்ல. நம்மளை நாமே ஒரு கான்ஃபிடண்ட்டாக கைவீசி நடக்கணும், நிமிர்ந்து நடக்கணும். இந்த அச்சம், மடம், நானும் பயிர்ப்பதெல்லாம் கதைக்கே ஆகாது. இன்னைக்கு தலை குனிஞ்சு நடந்துட்டு போனீங்கன்னா எய்த்த ஒரு 2 வீலர்காரன் அடிச்சுட்டு போட்டு போயிட்டே இருப்பான். சரியா? ஸோ இப்போ நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். நாலேஜ் இஸ் பவர்ஃபுல்னு சொன்ன மாதிரி கல்வி தான் ஒரு சமூகத்தையோ ஒரு தனிநபரையோ அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். நீங்கள் ரொம்ப பெருசாக யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுடைய வரையறைக்கு உட்பட்டு நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம சாய்ஸுக்கு எது வேணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இன்னொன்று, இன்றைக்கி நிறைய முன்ன விட ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குது. நிறைய ஸ்காலர்ஷிப்பு, நிறைய உயர்கல்விக்காக இருந்தாலும் சொல்லி எல்லாத்துக்குமே அரசாங்கமே நிறைய நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், நிறைய நிறுவனங்கள் இருக்குது. ஆனால் அதை பற்றி நமக்கு அறியாமையினால் நம்ம என்ன சொல்கிறோம், யாரோ தெரிஞ்சவங்க சொல்கிறதுல போய் சிரமப்படுறோம். அதனால் அப்படி சிரமப்பட தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போதே நீங்கள் நான் முதல்வர் ஸ்கீமில் நிறைய இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது இருக்குது, ஃப்யூச்சரில் என்ன கோர்ஸ் இருக்குது, நிறைய அரசு பள்ளிகளில், அரசு கல்லூரிகளில், அரசு பல்கலைக்கழகங்களில் நிறைய வாய்ப்புகள் கொண்டு கிடக்கு. ஆனால் அங்கே ஃபீஸு கம்மி, நிறைய வழிகாட்டுதல் இருக்குது. நம்ம அதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோமா அப்படிங்கிறது தான் பேரண்ட்ஸும் சரி நம்மளும் சரி தெரிஞ்சு வச்சுருக்குமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது.
அதனால் நீங்கள் அதை முதல்ல நம்மளை சுற்றி இருக்க விஷயங்களை அடையாளம் கண்டுபிடிங்க. அதுக்கு நம்மளுக்கு என்ன செய்யணுங்கிற எப்பவுமே ஒரு 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 ஊருக்கு போகணும்னா ரூட்டு தெரிஞ்சாலும் அந்த ஊருக்கு கரெக்டாக போவோம். அப்போ ரூட்டு தெரியாமல் ஊருக்கு போகணும் நம்ம யோசிக்காமல் அதுக்கு முன்னாடியான முன் தயாரிப்புகளுக்கு நம்மளை தயார்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெண்கள் வந்து எப்போதுமே மேடம் பேசுவாங்க, செல்ஃப் அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். லைஃப் ஸ்கில்லில் தன்னைத்தானே அறிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு எது பிடிக்கும், எனக்கு எது பிடிக்காது, என்னோடய ஸ்ட்ரென்த் என்ன, என்னோடய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளாவே ஷேப் பண்ணிக்கணும். அந்த ஷேப் பண்ணிக்கிறதுக்கு தேவையான நாலேஜை வந்து நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது. இன்றைக்கி சினிமா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா, இன்றைக்கி இப்போ வரக்கூடிய ரீல்ஸ், இது எல்லாமே நம்மளுடைய என்ன சொல்கிறது சுயமரியாதையை அது வந்து சீரழிக்கிற நிலையில் தான் இருக்குது. அது அல்ல வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நான் வந்து முழுக்க ஒரு அரசு பள்ளியில் படிச்சுட்டு, அரசு கல்லூரியில் படிச்சுட்டு, உங்களை மாதிரி ஒரு சராசரியான குடும்பத்திலேருந்து தான் இன்றைக்கி பேராசிரியராக உட்காந்துருக்கோம். சரியா? இன்றைக்கி உலகம் பூரா போகிறோம், இந்தியா முழுக்க போகிறோம், பல மாநிலங்களுக்கு போகிறோம், பேசுகிறோம், ஆராய்ச்சிகள் பண்ணுறோம். அப்படின்னா அதுக்கு என்ன அடிப்படை விஷயமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எஜுகேஷன், நாலேஜ். நாலேஜ் இஸ் பவர்ஃபுல் அப்படிங்கிறத நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அறிவு மட்டும்தான் நம்மளை ஆளுமை செய்யும். அறிவு தான் அழகு, அழகு தான் அறிவு. அந்த அறிவை வந்து சும்மா கடமாக நம்ம வந்து சினிமாவில் இங்கே உட்காந்துட்டு திடீர்னு ஆஸ்திரேலியாவில் பாட்டு பாடுறது கிடையாது. 5 நிமிஷம் வாழ்க்கை கிடையாது. அதுக்கு கடினமான திட்டமிடலும் உழைப்பும் சில விடாமுயற்சியும் சில தியாகங்களையும் செய்யணும். தியாகங்கள் யாரும் நபர்களுக்காக செய்கிறது கிடையாது, நமக்காக தியாகங்களை செய்யணும். அந்த தியாகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த வயசுக்கு எது தேவையோ அதை மட்டும் நாம் கற்றுக்கொள்வதும் கவனம் செலுத்துவதும் சரியாக இருக்கும். சொல்கிறது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எப்போதுமே வந்து ஒரு காய் பிஞ்சு காயாகி பழமாகி அப்புறம் அது மற்றவர்களுக்கு பயன்பெற்று விதையாகும் போது தான் எப்போ யூஸ் ஆகும்? காலத்துக்கு யூஸ் ஆகும். தலைமுறையாக அந்த விதைகள் பல விருட்சங்களை உருவாக்கும். அதே மாதிரி எப்போதுமே நம்ம பிஞ்சில் பழுத்து உதிர்ந்த விஷயமாக இருக்கக்கூடாது. சரியா? ஸோ அதை அடிப்படையாக மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, பெண்கள் படிக்கணும், கல்வி படிக்கணும், வேலைக்கு போகணும், சுயமரியாதையோடு சுய ஆளுமை மிக்க நபர்களாக வரணும். அதை வச்சு தான் நமக்கு அடுத்த கட்ட வாழ்க்கையை தீர்வு செய்யணுமே தவிர வேறு எதை வைத்தும் நம்மை தீர்வு செய்யக்கூடாது. நம்ம போடுற ட்ரெஸ்ஸோ நம்ம போடுற காஸ்டியூம்ஸோ எதுவுமே நம்மளை மதிக்க வைக்காது. அதெல்லாம் டெம்ப்ரவரி. பட் எது சரியாக இருக்கும் அப்படின்னா, பர்மனெண்ட் இஸ் பெட்டர் தேன் டெம்ப்ரவரி அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். நிறைய படிங்க, உயர்கல்விக்கு வாங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பெண்கள் சில துறைகள் எல்லாம் இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வரவே இல்லை, பெண்கள் இல்லை. பேரளவில் இருக்கும். 100 பேர் இருக்க இடத்துல 10% இருக்கும், 5% இருக்கும். ஆனால் 95% ஆண்களாக தான் இருக்காங்க. அப்படின்னா ஏன் வரல, ஏன் பெண்கள் வரலை அப்படிங்கிறத இந்த தலைமுறை பெண்கள், இந்த 10-15% எங்கள் தலைமுறை பெண்கள், இந்த தலைமுறை பெண்கள் இல்லை. இந்த தலைமுறை பெண்கள் எப்படி 50% மாற்ற முடியும் அப்படின்னா, உங்களுடைய அறிவும் கல்வியும் தான் நம்மளை அடையாளப்படுத்தும், மாற்றும், அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. குறிப்பாக மேடம் ஜெயரிடா சொன்னது மாதிரி நாங்கள் வந்து இந்த பீமா ஜுவல்லர்ஸுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா குறிப்பாக நீங்கள் கல்வியில் உங்களுடைய கவனத்தை செலுத்தி, குறிப்பாக பெண் கல்வி அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த சமூகத்தில் சரி பாதியாக இருக்கக்கூடிய பெண்களும் அறிவாளியாக எல்லாத்துலேயும் எல்லா விஷயங்களையும் பங்கெடுப்பு செஞ்சால் தான் இது முழுமையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஒரு உடம்புல 2 கையும் நல்லா இருந்தால் தான் முழுமையானது. ஒரு கை குறைபாடாக இருந்தால் என்ன சொல்கிறோம்? மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஆண்களும் பெண்களும் 2 பேரும் சமமாக வளர்ந்தால் தான் அது நல்ல வளர்ச்சி. இல்லாட்டினா அது ஒரு சீரற்ற வளர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது. அதனால் நம்ம வளரணும். யாரும் நம்மளை வளர்த்து விட மாட்டாங்க. இறுதியாக ஒரே ஒரு விஷயந்தான், எழுத்தாளர் பாமான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, பெண்ணிய எழுத்தாளர். அவங்களுடைய முக்கியமான நாவல் கருக்குன்னு ஒரு நாவல். நிறைய வாசிங்க, நிறைய பார்க்காதீங்க, நிறைய வாசிங்க. அதில் அவங்க சொல்லுவாங்க, ஒருத்தரை ஒசரத்துக்கு ஒரு பனைமரத்தோட உச்சிக்கு ஏற்றி விடணும் அப்படின்னா கீழே இருக்கவங்க அவங்க கையை எட்டுற வரைக்கும் தான் ஏற்றி விடுவாங்க. உச்சி உயரத்துக்கு யார் தான் ஏறணும்? நம்ம தான் ஏறணும். அப்போ உங்களை ஒசத்தி விடுற ஒரு கையா, ஏற்றி விடுற கையா,
பெற்றோர்கள் இருக்காங்க, ஆசிரியர்கள் இருக்காங்க, அரசு திட்டங்கள் இருக்குது, இது மாதிரியான சமூக அக்கறை மிக்க நிறுவனங்கள் இருக்காங்க. இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு பாதி தூரத்தில் கீழே விழுந்துடாமல் காலை ஒடிச்சிக்காம உச்சிக்கு ஏறி உலகத்தை பார்க்குற பொறுப்பு யாருக்கு இருக்கு? வாழ்த்துக்கள், நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சுபா மேம். ரொம்ப அழகான ஸ்பீச் எல்லாரும் எங்களுக்காக கொடுத்துட்ருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இதை கேட்கும்போது இன்னும் நிறைய கேட்டுகிட்டே இருக்கலான்னு தோணுது. ஏன்னா குழந்தைங்க இப்போ தான் வளர்ந்து வராங்க, அவங்களுக்கு இன்னமேல் தானே எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் ஒரு விஷயங்களும் சொல்கிறது அவங்கள கற்றுக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ உங்கள் மூலயமா குழந்தைங்களும் கற்றுக்குறாங்க, பேரண்ட்டும் கற்றுக்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நெக்ஸ்ட்டு நம்மளோட SRC காலேஜ்லேருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இந்திராணி மேம் எங்களுக்காக ஃபியூ வேர்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். அவங்க 2 பேரும் யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா நான் காலேஜ்லேருந்து வந்திருக்கேன். SRC காலேஜ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நிர்மலா சீதாராமன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னவா இருக்காங்க? ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க. ராஜம் கிருஷ்ணன் ஒரு நாவலில் அவங்களோட இதில் சொல்லும்பொழுது பெண்களுக்கான அடையாளம் அப்படிங்கிறத பற்றி பேசுவாங்க. அப்படி பேசும்பொழுது பெண்களுக்கான அடையாளம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய அம்மா, இன்னாருடைய தங்கச்சி அல்லது அக்கா, ஒரு ஆண்களுக்கு பின்னால் தான் பெண்கள் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நமக்கான அடையாளம் எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார்? அவங்கள இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய மகள்னு அடையாளப்படுத்துகிறோம் இல்லை. அவங்களுக்கான தனித்துவம், அவங்களுக்கான அடையாளத்தை கொடுத்தது கல்வி. அப்போ நம்மளுக்கான அடையாளம் நம்மளுக்கு வரணும், நம்மளுக்கான தனித்துவத்தை நம்ம அடையணும் அப்படின்னா நம்மளுக்கு எதுதான் கொடுக்கும் அந்த அடையாளத்தையும் தனித்துவத்தையும்? கல்வி. ஸோ அந்த கல்வி எவ்வளவு இன்றியமையாதது அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த ஒரு எக்ஸாம்லேயே நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம படத்தில் பார்க்கும் பொழுது உடனே ஹீரோவும் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க? காலேஜில் போய் சேருவாங்க, உடனே IPS ஆகிடுவாங்க, IAS ஆகிடுவாங்க, பெரிய பெரிய கோலெல்லாம் சக்ஸஸ் பண்ணி வந்துடுவாங்க. நம்மளால முடியுமா? அந்த மாதிரி முடியாது. ஸோ படிப்பு அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு நம்ம முயற்சியும் செய்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம கடின உழைப்பை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு பலன் கிடைக்கும். ஸோ படிப்பு 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 அதுதான் நம்மளுடைய தாரக மந்திரமாக பெண்களுக்கானதாக இருக்கணும். அந்த நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க தானே, அவங்க படித்த கல்லூரி எங்களுடைய சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரி. அவங்க படித்தது நான் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பொருளாதாரத்துறையில் படித்த மாணவி தான் அவங்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்தை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் இந்திராணி மேம். ரொம்ப அழகான ஸ்பீச். எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கலாம், இன்னும் அவங்கெல்லாம் பேசினா கூட நம்ம இன்னும் கேட்டுகிட்டே தான் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டை ஹானர் பண்ணக்கூடிய தருணம் இது. ஸோ பார்த்துடலாமா? எல்லாரையும் ஹானர் பண்ணிடலாம் மேம். ஹானர் கொடுத்துடலாமா? யா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை இப்போ நம்ம கௌரவிக்கக்கூடிய தருணம் தான் இது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஒர்க் பாரதாசன் யூனிவர்சிட்டியிலேருந்து டாக்டர் ஜெரிடா மேம், ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டூடெண்ட்டை ஹானர் பண்ணலாம் மேம். சந்திரவேணி வாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸ்வேதா, நல்ல கிளாப்ஸ் கொடுக்கலாம். பின்னாடி போய் பெரிய பின்னாடி போய் உங்களுடைய கைத்தட்டல் தான் உங்களை மேலும் மேலும் வளர்ந்து கொண்டு போகும். ஸோ ஷரவேணிக்கா,
தேங்க்யூ ஸோ மச். பிரேமித்ரா. பாதாசன் யூனிவர்சிட்டியிலேருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் ஸ்டடீஸ் மேம் சுபா மேம். அபிலேகா. தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீ வைஷ்ணவி. Thank you so much. Jainab Rahima. Thank you so much, ma'am. SRC College Department of Economics, Indrani ma'am. Yalni. Yalni. Thank you so much, Srinidhi. Thank you so much, Muzira. Himal. Thank you so much. Next, D. Nandini. D. Nandini. Thank you so much. The next, K. Danushree. Thank you so much. The next, Department of Social Work, Zarida ma'am. Yes, Adisha. S. Shivashakti. Thank you so much. The next, C. Vedalakshmi. Thank you so much. Aishwarya. Thank you so much, Zarida ma'am. The next, Department of Women Studies, Shubha ma'am. Vanchumalar. Vanchimalar.
Thank you so much. The next M. Shahana Begum. Thank you so much. The next S. Niveta. Thank you so much. The next G. Soumya. Thank you so much, all of you. Then thank you so much, chief guest. Yeah, sure, ma'am, sure. ஸோ குழந்தைங்கள ரொம்ப அழகாக வந்து நம்ம பீமா ஜுவல்லர்ஸ் ரொம்ப அழகாக கௌரவப்படுத்தினாங்க. ஒன் செகண்ட் நம்மளோட பீமா ஜுவல்லரிக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ ஒரு ஜுவல்லரி ஷாப் அப்படின்னா அவங்களோட இது எதுவோ அதில் மட்டும் போகாமல் குழந்தைகளையும் ஒரு நல்ல இதில் மோட்டிவாக கொண்டு போகணுன்னு ஒரு ப்ரோக்ராமையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்களாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, டிராயிங் ப்ரோக்ராம் ரொம்ப அழகாக கொண்டு போனாங்க மேம். கிட்ஸ் சில்ட்ரன்ஸுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து டிராயிங் ப்ரோக்ராம் கொண்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களையும் வந்து அவங்களோடய ஒரு கனெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ப்ரோக்ராம் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் பீமா ஜுவல்லரிக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபவுண்டர்ஸ் டே 120th ஃபவுண்டர்ஸ் டே இது. ஸோ அந்த டேயில் நம்மளுக்கான ஒரு அழகான ஸ்காலர்ஷிப் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி இன்னும் நல்லா நீங்கள் படிக்கணும். உங்களோட கனவுகள் கேட்டிருந்தேன் இல்லையா, அந்த கனவுகளை நீங்கள் அச்சீவ் பண்ணணும். ஓகேவா? அதை அச்சீவ் பண்ணக்கூடிய நிறைய டீட்டெயில்ஸ் வந்து மேம் கிட்ட இருந்து கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேம் 3 பேருமே ரொம்ப அழகான ஸ்பீச் கொடுத்தாங்க நம்மளுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் 3 பேருக்குமே. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ இந்த சண்டே நீங்கள் சொன்னீங்க இல்லையா குழந்தைங்கள் வந்து நீங்கள் அழகாக வந்திருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த சண்டே கூட பார்க்காம எங்களுக்காக நீங்கள் இங்கே வந்தது தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ இப்போ வந்து நம்ம அவுட் ஆஃப் தேங்க்ஸ் வந்து நம்மளோட சார் வந்து ராம் சார் வந்து நம்மளுக்காக கொடுப்பாரு. நமஸ்காரம். என்னோட நேம் ராம்நாத். சரிங்களா, பீமாவில் ஒன் ஆஃப் த பார்ட் நான் இருக்கேன், ஃப்ளோர் மேனேஜராக. இப்போது ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் ஒரு 3 அயன் லேடி பேசுனதை கேட்டிருப்பீங்க. நான் கேட்டிருக்கேன் ஆஃப்டர் லாங் கேப். சரிங்களா, எங்கள் அம்மா பேசுனதுக்கப்புறம் இந்த 3 லேடி பேசுனது தான் நான் என்கரேஜ்மெண்ட்டாக பார்க்குறேன். என்னோட 45 இயர்ஸில் 30 இயர்ஸ் தாண்டி இன்னைக்கு தான் ஒரு 3 டீச்சர்ஸ் பேசுனது நான் கேட்டிருக்கிறேன். சரிங்களா, இதில் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை எடுத்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த நம்மளோட பேரண்ட்ஸ். அன்னைக்கு அந்த ஒரு 2 பேரை வந்து நம்மளோட லைஃப் லாங் வரைக்கும் மறக்கக்கூடாது. சரிங்களா, நம்மளுக்காக எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. அம்மா கூட சொல்லிவிடுவாங்க, அப்பா ஸ்தானத்தில் இருக்கும் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா, அவங்க 2 பேருமே எந்த ஒரு விஷயத்துலையும் மறக்கக்கூடாது. நம்மளுக்காக எவ்வளோ விஷயத்தை அவங்க இழந்துருப்பாங்க, அதை நம்மள்ட்ட காமிக்க மாட்டாங்க. ஸோ நாளைக்கு ஒன் ஆஃப் த டைம் நம்மளும் அந்த பொசிஷன் வருவோம். அப்போ அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க நம்மளுக்கு அப்போ தான் தெரிய வரும். எஜுகேஷன் மட்டும்தான் முக்கியம்னு கிடையாது. அதை மேம் கரெக்டாக ஜெயடா மேம் சுபா மேம் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, இந்திரா மேம் ஆல்சோ நம்மளோட ஜென்ரல் நாலேஜ், நம்மளோட ஸ்டடீஸ்ன்றது 50% இருக்குது அப்படின்னா நம்மளோட ஜென்ரல் நாலேஜ் அடுத்த 50%. நம்ம எங்கே போகணும் எங்கே வரணும் எல்லாமே டிசைட் பண்ண நம்மள்கிட்ட மட்டும் தான் இருக்குது. ஸோ நம்மளோட டிசிஷன் நம்மள்கிட்ட தான் இருக்குது. சரிங்களா, படிக்க போகிறது சர்டிஃபிகேட் காப்பி வந்துடும். நம்ம லைஃப்பை டிசைட் பண்ண போகிறது நம்ம தான். அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக உங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு கைட்லைன்ஸாக உங்களோட டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஃபைனலைஸ் பண்ண போகிறது நம்ம தான். அது எல்லாமே உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. சரிங்களா, செகண்ட் திங், இப்போ மேம் சொன்னாங்க 10% தான் இப்போ லேடிஸ் வந்து மேலே வந்துட்டுருக்கீங்கன்னு. அந்த 10%ல் என் மிஸ்ஸஸ் இருக்கா மேம். சரிங்களா, பிஃபோர் மேரேஜ் அவங்க முடிச்சது வந்து MSc BEd, நான் லவ் மேரேஜ். சரிங்களா, அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. பட் ஆஃப்டர் மேரேஜ் அவங்க பேரண்ட்ஸ் நான் விட்டுறக்கூடாதுன்றதுனால அவங்களோட மதுரையிலாவே அதை என்னோட மதுரையிலாவே நான் கூடிய வச்சுருக்கேன். என் மதுரை என் கூட தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் என் மிஸ்ஸஸ் MSc படிக்க வச்சேன். M.Ed முடிச்சுட்டு இப்போ ஒரு ப்ரைவேட் செக்டரில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு இருக்கிறது 2 கிட்ஸு. சரிங்களா, ஒரு பாப்பா ஒரு தம்பி, 2 பேரும் ட்வின்ஸ் தான். நான் எது பண்ணாலும் 2 தான் பண்ணணும். இப்போ மேம் சொன்னபடி என்னோட பாப்பா கிளாஸ் ஃபர்ஸ்ட், என் தம்பி வரமாட்டான். அவனை நான் வந்து விட மாட்டேன். சரிங்களா, அவனோட ஆவரேஜ் வந்து 60%. அவன் எதில் அவனோட லைக் இருக்குன்னு சொல்லி அப்படி கொண்டு போயிட்டேன். ஃபுல்லாக மியூசிக்கில் அவனோட லைக் இருக்குது. ஸோ மியூசிக்கில் ஃபுல்லாவா 60% அவன் ஸ்டடீஸ் இருந்தால் போதும். அவனோட இதை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. சரிங்களா, அதே மாதிரி தான் மேம் சொன்ன மாதிரி இந்த 10%
உமன்ஸுன்றதை நாளைக்கு மோர் தென் 50% வரணும். எல்லா துறையிலையும் உங்களோட சப்போர்ட் இருக்கணும். இருந்துச்சுன்னா நம்மளோட ஜென்ரேஷன் மாறும். சரிங்களா? ஒன் செகண்ட் மேம், எங்களோட பீமாவோட 120 ஃபவுண்டர்ஸ் டே அன்னைக்கு இந்த ஒண்டர்ஃபுல் ஸ்பீச் கொடுத்து எங்களோட அழைப்புக்காக உங்களோட டைமை ஒதுக்கி எங்களுக்காக வந்ததுக்கு சுபா மேம், ஜெரிடா மேம் அண்ட் இந்திரா மேம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னொன்று, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்க கூட சப்போர்ட்டாக வந்திருக்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப 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 நன்றி. நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச் ராம் சார். ஸோ இப்போ எல்லாருமே உங்களோட கிஃப்ட் அண்ட் இது வவுச்சர்ஸ் எல்லாமே வாங்கிட்டீங்க, ஓகேவா? நீங்கள் ஏதாவது தேங்க் பண்ணுறீங்களா? பீமாக்கு ஏதாவது பற்றி சில வேர்ட்ஸ் நீங்கள் பேசணுமா? பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, கிட்ஸாக இருந்தாலும் சரி. எனிபடி ஹியர்ஸ்? வாங்க, உங்கள் பேரண்ட் வர சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்காங்க இல்லையா, ஒரு நல்ல கிளாப் கொடுக்கலாம். ஸோ இதுதான் பெண் முன்னேற்றம். எவ்வளோ பேர் இருந்தாலும் தனியாக இருந்து வரேன்னு சொல்லி வந்திருக்காங்க இல்லையா? குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். மை நேம் இஸ் பிரேமித்ரா. நான் விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீமா ஜுவல்லரிக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி, அதுவும் மெயினாக நிறைய கேர்ள்ஸை செலக்ட் பண்ணி இந்த ஸ்காலர்ஷிப் தந்திருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பீமா ஜுவல்லரிக்கு தேங்க்ஸ். அப்புறம் மெயினாக எங்கள் பேரண்ட்ஸ் என்னை அப்ளை பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கு என்னோடய பேரண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி அவங்க பீமா ஜுவல்லரி இன்னும் மற்ற எல்லாத்துலேயுமே ஸ்காலர்ஷிப் தரத்துக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பீமா ஜுவல்லரின்ற நேமே எனக்கு ஆக்சுவலாக தெரியாது. நான் வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் இது மாதிரி செய்கிறாங்க அப்படின்ட்டு. என் பாப்பா வந்து 93% மார்க் 10th வாங்கியிருந்தா. எதனா ஸ்காலர்ஷிப்ஸ் எதனா இருக்குமோ அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணேன். அதே மாதிரி அவங்க வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் ஃபார் பீமா ஜுவல்லரி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஸோ வேறு யாராவது பேசுகிறீங்களா? நம்ம ஸ்கூலில் உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு இருப்போம்ல மேம், அந்த மாதிரி எல்லாம் பயப்படுறாங்க. ப்ரொஃபஸர் இருக்காங்கண்ணா. ஏன் மேம்? வாங்க சார், சூப்பர் சார், வாங்க வாங்க மேம். ஃபேமிலியாக வாங்க, ஃபேமிலியாக வாங்க. அனைவருக்கும் வணக்கம். மேடம் வந்திருக்கவங்க அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்ஆர்சி ஸ்கூல் பக்கத்தில் இருக்க கூடப்பள்ளி செல்லமணியம்மாவில் படித்தேன். அது தெப்பக்குளத்தில் இருந்த பிரான்ச்சில் படித்தேன் மேடம். நாங்கள் எங்கள் அப்பா வந்து கூட்டுறவில் சிஎஸ்ஆர் வந்து ரிட்டையர்ட் ஆனார். என் மாமனார் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருந்தார். அதனால் எங்களுக்கு எந்த சலுகைகளும் கிடைக்கல. அவங்களாம் இறந்துட்டாங்க. இப்போ என் பொண்ணுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பு பீமா ஜுவல்லர்லேருந்து கிடைக்கிறது பெருமையாக இருக்குது. அதே மாதிரி என் பொண்ணுக்கு இந்த இது கிடைச்சிது. அதே மாதிரி என் பையனுக்கு வந்து ஒரு நல்ல மேடை கிடைக்கல. அவன் வந்து 10th வந்து 495 எடுத்தான். எந்தவித அப்ரிஷியேட்டுமே இன்ன வரைக்கும் கிடைக்கல. இந்த 11th வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து 590 எடுத்திருக்கான். அப்போ இது கிடைக்கல. ஆனால் இந்த ஜட்ஜுகளுக்கு முன்னாடி இங்கே சொல்கிறத ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். இது என் பொண்ணு, இவ்வளோ 95% எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் 10th, அவர் 12th. பெரிய டாஸ்க் எங்களுக்கு இருக்குது இந்த வருஷம். 2 பிள்ளைங்களும் கைப்பிள்ளையாக இருந்தாங்க. அந்த டைமில் தான் வந்து பெரியார் இதில் டிடிஎட் சேர்த்து விட்டேன். அப்புறம் பிலிட் முடித்தாங்க. அப்புறம் எம்ஏ முடிச்சிட்டாங்க. ஜாப் வந்து வெளியில் போனது கிடைக்கல. ஜாப் வந்து சரியாக கிடைக்கல. ஆனால் 2 பிள்ளைங்களையும் வந்து பார்த்து எங்கள் பிள்ளைங்களுக்கான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்துட்டாங்க. அவங்க மணி ஏர்ன் பண்ணல. ஆனால் எங்களோட எதிர்காலத்தை பிள்ளைங்களை 2 பேரும் நல்ல கல்வியிலையும் டிசிப்ளின்லையும் கொண்டாண்டாங்க. சோமரசம்பேட்டை ஓலிக்கிற ஸ்கூலில் எங்கள் 2 பிள்ளைங்களும் தான் ஃபஸ்ட்டு. இது மட்டும் இல்லாமல் நான் வந்து டிவி சுந்தரமையங்காரில் சேல்ஸில் ஒர்க் பண்ணேன். இப்போ எஸ்பிஐ கார்டில் ஒர்க் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இடைப்பட்ட காலங்களில் நம்ம திருச்சி பீமா ஜுவல்லரியில் மார்க்கெட்டிங் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறது பெருமையாக இருக்குது. அதை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். 100 வருஷத்துக்கு மேலே பீமா ஜுவல்லரி இருக்கிறது. மென்மேலும் வாழ்த்துக்கள். பீமா தங்கம், தூய தங்கம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ரொம்ப அழகாக பேசுனீங்க.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்க்காம குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கான படிப்புக்கு முன்னுரிமை கொடுத்தீங்க இல்லையா, இதே மாதிரி அவங்க வாழ்க்கைக்கும் நீங்கள் சப்போர்ட்டடாக இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் சார்பாகவும் நம்மளோட பீமா ஜுவல்லரி சார்பாகவும் நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஸோ நேஷனல் ஆந்தம். पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जय जय हे जय 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 हे ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப அழகான நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ரொம்ப அழகாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரெடியாகி ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட பேரண்ட்ஸோட ரொம்ப அழகாக வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு தேங்க்ஸு நம்ம வந்து பீமா ஜுவல்லரிக்கு தான் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு ஜுவல்லரி ஷாப் அப்படின்னு எடுத்துட்டாலே அந்த ஜுவல்லரியில் மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம மக்களை கவரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான இது வந்து அவங்களுக்கு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சோஷியாலிட்டியாக கூட வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே பெருமையாக இருக்குது. பீமா ஜுவல்லரிக்கு தேங்க்யூ ஸோ மச். அதுவும் இந்த அழகான எஜுகேஷனல் ஸ்காலர்ஷிப் 2025 வந்து 120th ஃபவுண்டர்ஸ் டே இல்லையா, ஸோ இந்த டேயில் வந்து இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அவங்க ரொம்பவே பிளஸ்ஸாக நினைக்கலாம். ஏன் அப்படின்னா பேரண்ட்ஸ் எல்லாமே இவ்வளோ இன்வால்வோட அவங்களோட குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து இதில் கலந்துக்க வச்சுருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் செகண்ட் பீமா ஜுவல்லரி அண்ட் தென் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதே மாதிரி இன்னும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் தேங்க்யூ ஃப்ரம் அனிகா.